இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சாலே இரு நாடுகளும் ஏவுகணை தாக்குதல் அணு ஆயுத தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தால் தான் போர் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாதுங்க. என்னைக்கு நம்ம இந்திய அரசு சிந்து நதி நீரை அடைச்சிச்சோ அன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மறைமுகமான போர் ஆரம்பிச்சிருச்சு தான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு பாகிஸ்தானில் பல ஆறுகளில் நீரெல்லாம் வற்றப்பட்டு அங்கே உள்ள விவசாயிகளுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணீர் கிடைக்காம பாகிஸ்தானுக்கு எதிராகவே விவசாயிகள் போராட்டத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த பழமொழிக்கு ஏற்றாற் போல கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பாகிஸ்தானில் 5.2 ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் வந்திருக்கு. இதுக்கு முன்னெச்சரிக்கை எதுவுமே எடுக்காத பாகிஸ்தான் அரசு அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா 4.1 ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் மீண்டும் ஏற்பட்டு நல்ல வேளை ஆண்டவன் புண்ணியத்தில் உயிர் சேதம் ஏற்படாமல் சிறிய அளவில் சேதம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, பக்கத்து நாடான பாகிஸ்தானின் பக்கத்து நாடான பலுச்சிஸ்தான் இருக்கக்கூடிய பலுச் மக்களுக்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் ஏற்கனவே பிரச்சனை. அந்த பிரச்சனை இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு நடுவில் பலுச் மக்கள் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராகவே பல போராட்டங்களையும் பல விதமான பிரச்சனையும் கொடுத்துட்டு வர்றாங்க. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு பக்கம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போது அந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா பல இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் பாகிஸ்தான் தனக்குத்தானே ஏற்படுத்திக்கிட்ட பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை உலக நாடுகள்கிட்ட கொண்டு போய் பல அரபு நாடுகள்கிட்ட கொண்டு போய் பல முக்கிய நாடுகள்கிட்ட கொண்டு போய் இந்தியா இந்த நேரத்தில் எங்களை தாக்கலாம், தயவு செஞ்சு இந்தியா எங்களை தாக்க வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அங்கே உள்ள தலைவர்கள் பல பேர் இந்திய பிரதமர் மோடியை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, தயவு செஞ்சு அவங்க தாக்காதீங்க அப்படின்னு இந்தியாட்ட கேட்க இந்திய பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க, பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால் தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கிறோம். பாகிஸ்தானை நீங்கள் சொல்ல வேண்டியது பாகிஸ்தானை தயவு செஞ்சு தீவிரவாதத்தை நிப்பாட சொல்லுங்கள், தீவிரவாதத்தை வளர்த்து விட வேணாம்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் அவங்க முன் வச்சிருக்காங்க. நம்ம இந்திய பிரதமர் மோடி முன் வச்சிருக்காரு. என்ன ஒரு விஷயம்னா, தயவு செஞ்சு இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, பாகிஸ்தானுக்குள்ளுக்குள்ளேயே பிரச்சனை, பாகிஸ்தானுக்கு வெளியிலேருந்து பிரச்சனை, நம்மளால பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் தீவிரவாதத்தை வளர்க்குறத தயவு செஞ்சு நிப்பாட்டினாலே இந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சிடும். ஆனால் அது ஒத்துக்கிடவும் மாட்டாங்க, நாங்கள் நிறுத்த மாட்டோம், இப்படித்தான் இருப்போங்கிற ஒரு விஷயத்தை நோக்கியே பயணிக்கிற மாதிரி தெரியுது. இது எல்லாமே பாகிஸ்தான் சரி பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகள் எதுவுமே நடக்காதுங்கிறது தான் உலக மக்களுடைய ஒரு கருத்தாக இங்கே வைக்கப்படுது. மீண்டும் ஒரு தகவலுடன்